ஓபிஎஸ் இல்லாம வரமாட்டேன்னு அன்னைக்கு சொன்ன வைத்தியலிங்கம் இப்ப எப்படி ஓபிஎஸ் இல்லாம திமுகவுக்கு போனாரு? அப்ப ஓபிஎஸ் பின்னாடி போக போறாரா? இதுக்கு முன்னாடி அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு பங்காளி சண்டை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு இது நடந்த போது இவர் பேரை குறிப்பிட்டு பேசல. அதே போல இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட தினகரன் குறித்து ஒரு கேள்வி பத்திரிகையாளருக்கு கேட்கும்போது கையெடுத்து கும்பிட்டு போறாரு. அது சின்ன சலசலப்பு. இன்னும் அப்போ அந்த இணக்கமான ஒரு ஒற்றுமையா தெரியல. திமுகவுக்கு போனா ஒரு ஏதோ பொறுப்பெல்லாம் தரப்போறதா சொல்லி சொல்ல போனா துணை பொதுச் செயலாளர் திமுகவில் கொடுக்க போறாங்க, அங்க போயிடுவாரு. இங்க ஒரு நல்ல பட்சத்துல தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இப்ப பன்னீரே விரும்புறது இல்ல. 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் மீண்டும் தனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிறார். அப்போ எடப்பாடி அவர்கள் உழைச்சு வந்ததா எடுத்துக்கலாம். தாவேகா முடங்கிட்டாங்க. அரசியல் இயக்கத்திலிருந்து தேர்தலுக்கு மிக நெருக்கமான காலகட்டங்கள்ல முடங்கிட்டாங்களா, முடக்கப்பட்டாங்களா? செங்கோட்டையன் ஒரு 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். ஆதவர்ஜுனும் திமுகல இருந்தாரு, விசிகால இருந்தாரு. 2 பக்கமும் விரட்டப்பட்டார். திரும்ப இங்க வந்தாரு. உடனே அவருக்கு கீழே செங்கோட்டையன் என்கிற பொழுது கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு அரசியல்னு வந்துட்டா எல்லோரையும் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கணும். பயப்பட்டா வரக்கூடாது. விஜய் ரொம்ப பயப்படுறாரு. திமுகவுக்கு சிஎம் சார் என் தொண்டர்களை தொடாதீங்க, என்ன கை வச்சு பாருங்க அப்படின்னாரு. இப்ப மோடிக்கு அது மாதிரி ஒண்ணு விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அகில இந்திய அளவில் அது வந்து பிரபலியம் ஆயிருக்கும். ஏன்னா பின்வாங்கிட்டாரு. ஏன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டதே இவங்க தானே. இது சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டாங்க. நீங்க உங்களை மாதிரி இருக்கிற மற்றவர்கள்லாம் அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கு நம்புறீங்களா? தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான KC பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். சார், இப்போ நேற்று என்டிஏக்குள்ள தினகரனை மீண்டும் இணைச்சிருக்காங்க. என்டிஏக்குள்ள அவர் வர்றது புதுசு கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வரவேற்றிருக்காரு. அவரும் இதுக்கு முன்னாடி அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு பங்காளி சண்டை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்டிஏக்குள்ள வந்துட்டா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர், அதிமுக தான் இருக்கிறதுல பெரிய கட்சி, ஆட்சி அமைக்கிற கட்சி. அப்ப அதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இல்ல, அவர் ஏற்கனவே ரொம்ப விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னா ஒத்துக்க மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு. நேற்று கூட பேரெல்லாம் குறிப்பிடல. பத்திரிகையாளர் கேட்டதுக்கு உங்களுக்கே தெரியும் யார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. வைகோவும் கலைஞரும் கொலைப்பழி சுமத்திட்டாங்க. வைகோ என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னு சொன்னவர் கலைஞர். என் மீது கொலைப்பழி கூறிவிட்டார்கள் என்று சொன்னது வைகோ. 12 பேருக்குன்னு நினைக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அவரே பின்னாடியில் இணையிலையா என்ன? அதே போல 18 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தாங்க. ஆமா, தினகரனுக்காக. ஆமா, ஓபிஎஸ்க்காக 11 பேர். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருக்காக ஒருத்தரை பகைச்ச கூடாது. இல்ல, அதேதான். இந்த பக்கம் நேற்று என்டிஏக்குள்ள இவர் போய் சேர்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளர் இருந்த வைத்திலிங்கம் அறிவாலயம் போய் திமுகவில் இணைகிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஓபிஎஸை நம்பி தவறான அரசியல் பண்ணிட்டதா கூட அவர் நேற்று வருத்தப்பட்டு பேசினதையும் பார்த்துருந்தோம். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரே அதிமுக வரவேற்றது. அது அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ஓபிஎஸ் உடன் தான் வருவேன் என்று சொன்ன காரணத்தினால அவர் இணைக்கப்படலை. ஓபிஎஸும் இப்ப இன்றைக்கு ஓபிஎஸ் தனிச்சு விட்டுட்டு தானே வைத்திலிங்கம் திமுக போயிருக்கு. அப்ப இதே மாதிரி அதிமுக சேர்ந்திருக்கலாமே. அது ஒருவேளை ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் ஓபிஎஸ் விட்டுட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே. அப்படி பார்த்து நான் ஓபிஎஸ் இல்லாம வரமாட்டேன்னு அன்னைக்கு சொன்ன வைத்திலிங்கம் இப்ப எப்படி ஓபிஎஸ் இல்லாம திமுகவுக்கு போனாரு? அப்ப ஓபிஎஸ் பின்னாடி போக போறாரா? ஏதேனும் ஒரு ஒப்பந்தம்? இல்ல, அது அந்த மாதிரியும் சில பேச்சுகள் அது மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஓபிஎஸ்க்கும் வைத்திலிங்கத்துக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா திமுகவில் சேர்ற பொழுது அதிமுகவுக்கு அழைக்கிற பொழுது நான் ஓபிஎஸ் எல்லாம் வரலைங்கிறாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லாம அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. அப்ப பின்னாடி போறாரா ஓபிஎஸ்? ஆனா திமுகவுக்கு அதிமுக இருந்து போறவங்க அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இந்த ஓபிஎஸ் தரப்புல இருந்தே சிலர் போயிருக்காங்க, டிடிவி தரப்புல இருந்தே சிலர் போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி போயிருக்கார், தங்க தமிழ்ச்செல்வன் போயிருக்கார். இவருக்கு முன்னாடி இந்த தரப்புல இருந்து மனோஜ் பாண்டியன் போய் இணைஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது ஒரு சொல்லுவாங்கல்ல, துரோகி கிட்ட போறதை எதிரிகிட்ட போயிடலான்ற மாதிரி தாய் கழகம் தானே, அப்படி போய் இணைஞ்சிடலாம். அதாவது ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது மிக அதிகமா தமிழ்நாட்டு அரசியல்ல
இந்த 5 ஆண்டு காலத்துல தான் நடந்து 2016க்கு பிறகுதான் மிக அதிகமாக மிக வேகமாக அது நடந்துட்டு இருக்கு. இதுல இப்ப பார்த்த ஓபிஎஸ் அவர்கள் தான் தனிச்சு விடப்பட்ட மாதிரி தெரியுது. இப்ப ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நாளைக்கு மோடி அவர்கள் இங்க மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துக்கு வராரு. அந்த பொதுக்கூட்ட மேடையில எல்லா என்டிஏ கூட்டணி தலைவர்களையும் மேடையேற்றணும். ஓபிஎஸ்க்கு வந்து அவர் தனி கட்சி துவங்கினால் தினகரனை போல அவரும் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம்ங்கிற வாய்ப்பு அவருக்கு 6 மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் தன்னை அதிமுக கட்சியில் இணைக்க வேண்டும், அது மட்டுமல்ல அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதனால வந்து அவர் ஏற்றுக்கொள்ளப்படலை. அந்த கோரிக்கையை கைவிட்டு இப்பவும் கூட அவர் தினகரனோட அணி சேர்ந்து கூட இதுல சேர்ந்துக்கலாம், பாஜகவோட அணி சேர்ந்து கூட அவர் வந்து சேர்ந்துக்கலாம். அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது தெரியல. அது ஓபிஎஸ் பேச வேண்டியது இல்லை. அந்த விருப்பத்தை ஓபிஎஸ் தெரிவித்தால் தானே அவங்க அதுக்கு கருத்து சொல்லுவாங்க. இப்ப ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் 2 பேருக்கு போயிட்டு இருந்த சூழ்நிலையில எடப்பாடியுமே தினகரனை ஏத்துக்கிறதுல அவ்வளவு இலகுவா சுலபமா அதுக்கு வந்து ஒத்துக்கல. நேத்தைக்கு இது நடந்த போது இவர் பேரை குறிப்பிட்டு பேசல. அதே போல இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட தினகரன் குறித்து ஒரு கேள்வி பத்திரிகையாளருக்கு கேட்கும்போது கையெடுத்து கும்பிட்டு போறாரு. அது சின்ன சலசலப்பு. இன்னும் அப்போ அந்த இணக்கமான ஒரு ஒற்றுமையா தெரியல. இது தொண்டர்கள் எப்படி இணைஞ்சு களத்துல வேலை அதெல்லாம் போக போக சரியாயிடுங்க. அதாவது அந்த கசப்புகள் என்பது கடந்த காலத்துல இருந்தது, அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலை கருதி இருவரும் இணங்கி வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதை முதல்லயே இணங்கி சென்றிருந்தார்கள்னா அதிமுக தொடர்ந்து ஆட்சியில இருந்திருக்கும். அதான் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ எடுத்திருக்க முடிவுன்றது இது என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவுக்கு இது பலமான முடிவா இருக்கும்னு பாக்குறீங்களா? இந்த முடிவு பலம் சேர்க்கும், ஆனால் இது மட்டுமே ஆட்சியில் அமர்த்தி விடும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது போல இன்னும் பல சமாதான புறாக்களை எடப்பாடி பழனிசாமி பறக்க விடணும். இன்னும் கொஞ்சம் அவர் வந்து சிரித்து பேச கற்றுக்கொள்ளணும். காலம் அவரையும் தயார்படுத்திடும். இப்ப எப்படி பாக்குறீங்க? நீங்க கடந்த முறை சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில தான் இதெல்லாம் இருக்கு, அவர் எப்படி நடந்துக்க போறாரோ அதை சுற்றி தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் மாற்றங்கள் தெரிகிறதா பார்க்க முடியுது, அணுகுமுறைகளை கொஞ்சம் ஏதோ மாற்றம் தெரியுது. அப்போ கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு இல்ல இந்த நேக்கு போக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கானதை தொடங்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பல படி நிலைகள்ல இந்த பாதையில் அவர் வந்து பயணிக்கணும். ஏன்னா அப்படி நடந்தால் மற்றவர்களுக்காக இல்ல, அவர் தன்னை முதலமைச்சர் ஆக்கி கொள்வதற்காக அவர் தன்னை இந்த வளைவு நெளிவு சுழிவுகளுக்கு தயார்படுத்திக்கணும். அப்படி செய்து கொண்டால் அதிகபட்சம் பலன் பெறக்கூடியவர் அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல. ஏன்னா இதுவரை ஜெயலலிதா அம்மா உருவாக்கிய ஆட்சிக்கு அவர் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கிறார். இந்த முறை வென்றால் அதுல ஒரு கிரெடிட் அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அப்ப வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் சில இடங்கள்ல கசப்புகளை மறக்க வேணும், அதை அவர் கத்துக்கணும். இப்போ டிடிவி அவர்கள் உள்ள இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாரு இல்ல இதுக்குள்ள வருவாருன்ற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல. இப்ப நேற்று பத்திரிகையாளர் கேட்டது கூட நாங்க கட்சி நடத்தலைன்றதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு. அவர் கலகம்னு ஆரம்பிச்சாரு தெரியல. அது அவர் சொல்லக்கூடிய பதில்கள் வந்து அவருக்கு தான் புரியும். இப்போ என்ன சொல்றாங்க, அவருக்குமே ஒரு 3 இடங்கள் கொடுக்கலாம் ஓபிஎஸ்ன்ற மாதிரி ஒரு பேச்சுகள் அப்படி கசியுது. அப்படி அவர் ஒரு 3 இடம் 4 இடம் வாங்கினா இதுக்குள்ள வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கொடுக்குற இடத்துல நான் இல்லை. அதனால அது அவங்க பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயங்கள். இல்லை இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா பன்னீர் ஓபிஎஸ் அவர் நீங்க சொன்னது வைத்திலிங்கம் முன்னாடி போயிருக்காரு, பின்னாடி ஓபிஎஸ் அவர்கள் கூட போகலாம்ன்ற பேச்சும் அடிபடுது. அவர் திமுகவுக்கு போனா ஒரு ஏதோ பொறுப்பெல்லாம் தரப்போறதா சொல்லி இன்னும் சொல்ல போனா துணை பொதுச் செயலாளர் திமுகவில் கொடுக்க போறாங்க, அங்க போயிடுவாரு. இங்க ஒரு நல்ல பட்சத்துல தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இப்ப பன்னீரே விரும்புறது இல்ல, கொலஸ்ட்ரால் அதிகம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பன்னீரை யாரும் விரும்பி சாப்பிடுறது இல்ல, அந்த நிலைக்கு ஆளாயிட்டாரு இவர். அப்போ திமுகவில் அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். தெரியல, அவர் தானே முடிவு பண்ணணும். அவர் எல்லாமே மேல இருந்து யாரோ ஒருவர் தனக்கு ஒரு பதவியை பெற்றுக் கொடுத்து விடுவார் சார். உழைத்து மேல வர்றவங்களுக்கோ அதிர்ஷ்டத்துல வர்றவங்களுக்கும் அதுதான் சார் வித்தியாசம். உழைச்சு மேல வர்றவங்க வந்து தன்னை நம்புவாங்க, அதிர்ஷ்டத்துல வர்றவங்க இன்னும் அதிர்ஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் மீண்டும் தனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிறார். அப்போ எடப்பாடி அவர்கள் உழைச்சு வந்ததா எடுத்துக்கலாமா?
அவரு அதிர்ஷ்டத்துல தான் வந்தாரு. இப்போ உழைத்து போராடி கொண்டு இருக்கிறார். இப்போ போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். போராடி கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது பெரும்பாலும் பாஜக அவங்க தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி சைட்ல இருந்து ஒன்றும் பெரிய நடவடிக்கைகள் இந்த கூட்டணியை பலப்படுத்தணுன்றது எடுக்கிற ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப கல்யாண வேலையை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன, நோக்கம் ஒண்ணுதானே. ஆனா இன்னும் நாளைக்கு மோடி வரப்போறாரு, இன்னும் ஒரு ஃபைனல் செஞ்ச மாதிரி தெரியலையே சார். இன்னும் வந்து நேத்தே மேடையெல்லாம் போய் பார்த்துட்டாங்களே. நாளைக்கு மோடி வரும்போது என்ன தேவை? மேடை தேவை. மேடை அது தயாரா. மேடையில எந்தெந்த தலைவர்கள்? எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, பியூஷ் கோயல் இருக்கிறாரு, பிஜேபி இருக்கு, அன்புமணி இருக்காரு, தினகரன் இருக்காரு. இதுக்கு மேல மேடையில சீட்டு போட்டு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வேகமா ஓடி சேர்ந்துக்கலாம். வேண்டாம் நினைக்கிறவங்க தள்ளி நின்னுக்கலாம். இப்ப பார்த்தா ஜி.கே. வாசன் இப்ப ஐஜேகே போயிருக்காங்க, அன்புமணி போயிருக்காரு, தினகரன் போயிருக்காரு. இன்னும் அடுத்து இதுல வந்து ராமதாஸ் தரப்பையும் பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. அவர் வர வாய்ப்புகள் இருக்கா? பாமக ராமதாஸ் வரலாம். ராமதாஸ் அவர்களும் பிரேம்லதா அவர்களும் தான் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கிறாங்க. திமுக பக்கமும் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்ல திமுகவும் இவர்களை எதிர்பார்க்கிறதா இருக்கலாம். இங்கேயும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல என்னன்னா பீகார் ஃபார்முலாவை தான் இங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து சிராக் பஸ்வானை வந்து அந்த கூட்டணிகளை கொண்டு வந்து ஒரு அதெல்லாம் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பேசுறது. அதாவது ஒரு இடத்தில் வெல்லுகிற அந்த ஃபார்முலா எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் சொல்ல முடியாது. இப்ப வடக்க வெற்றி பெற்ற பாஜகவின் ஃபார்முலா தமிழகத்துல தோற்று இருக்கு, தமிழகத்துல வெற்றி பெற்ற ஃபார்முலா வடக்க தோற்று இருக்கு. அதனால வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம அந்த மாதிரி அதெல்லாம் அன்இக்குவல் கம்பேரிசன்ஸ். இல்ல 2021 தினகரன் இல்ல, இன்னும் சொல்ல போனா அமமுகனாலதான் நிறைய இடங்கள்ல அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அப்படியே அரியலூர், டெல்டா இந்த பகுதியில வந்தீங்கன்னா 125 சீட்ல கிட்டத்தட்ட ஒரு 107 சீட்டு திமுக கூட்டணி பெற்றிருக்கிறாங்க. 17 சீட்டு தான் அதிமுக பெற்றாங்க. அதனால வந்து அதுக்கும் சென்னைக்கும் தினகரனுக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் இல்லை. இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல டெல்டாவில் சரி, யார் வர்றதுமே ஒரு ஒத்த ஓட்டு இருந்தாலும் அது ஒரு பலம் தானே. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அன்னைக்கு இருந்த அமமுகவும் இன்னைக்கு இருக்கிற அமமுகவும் அதிமுக ஒன்றா அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். ஒரு ஓட்டு தான் இருக்குன்னே வச்சுக்கோங்க, அது வதற அளவுக்கு பலம் தானே. இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்குன்ற மாதிரி எல்லாம் தினகரன் சொல்லிட்டு இருந்தாரு. சூசகமா அவர் தாவேகா பக்கம் போக போறதாலாம் பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருந்துச்சு. இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு கூட்டணி குறித்து பேசுறது சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அவர் முதன்முறையா அந்த என்டிஏக்குள்ள தாவேகா முடங்கிட்டாங்க. அரசியல் இயக்கத்துல இருந்து தேர்தலுக்கு மிக நெருக்கமான காலகட்டங்கள்ல முடங்கிட்டாங்களா, முடக்கப்பட்டாங்களா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தவங்க முடக்கிற முடியாது. இவர்கள் துடிப்போடு செயல்பட்டார். ஒன்று அந்த ஜனநாயகன் படம், அடுத்து சிபிஐ, அடுத்து ஈரோடு கூட்டத்துக்கு அப்புறம் இன்னும் விஜய் வெளியில வரல. அடுத்து செங்கோட்டையன் அவர்களே அவ்வளவு பெரிய உற்சாகமா இல்ல. அந்த பிரச்சார குழு பேர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கீழே 3ஆவதா செங்கோட்டையன் பேரை போட்டிருக்காங்க. அதாவது இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஆரம் வீரப்பன் தான் எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்த காலத்துல இருந்து பயணித்தவர். ஆனா கட்சின்னு வர்ற பொழுது ஆரம் வீரப்பன் 7வது 8வது இடத்துலதான் இருந்தார். அரசியல் சீனியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்படித்தான் செங்கோட்டையன் நம்பி ஏமாந்துட்டாரு. முதல்ல ஆனந்த் பேரை கொண்டு வந்தாங்க. அவரு மன்றத்துல இருக்கிறவரு, முதல்ல இருந்து இருக்கிறவரு. அடுத்து ஆதவ அர்ஜுனா. செங்கோட்டையன் ஒரு 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். ஆதவ அர்ஜுனா திமுகல இருந்தாரு, விசிகால இருந்தாரு. ரெண்டு பக்கமும் விரட்டப்பட்டார். திருப்ப இங்க வந்தாரு. உடனே அவருக்கு கீழே செங்கோட்டையன் என்கிற பொழுது கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாம் வந்து இனிமே தாவேகாவுக்கு நம்ம எப்படி போறோம், பனையூர் ரோடு பக்கமே யாரும் போறது இல்ல. ஒருவேளை வைத்திலிங்கம் அவர்கள் திமுக போனது கூட இதுதான் ஒரு காரணமா சொல்றாங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை இல்லை, எப்படி நம்ம அங்க போறது, அதுக்கு திமுக போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனதா சொல்றாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு இன்னும் தாவேகால அந்த அரசியல் பக்குவம் வரல. இனியும் ரொம்ப பார்த்தா நாட்கள் கம்மியா தான் இருக்கு. இன்னும் அவங்க வந்து தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்ச மாதிரியே தெரியல. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தா விருப்ப மனுக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல் அறிக்கைக்கான குழு போட்டிருக்காங்க, இப்படி ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிரச்சார குழு மட்டும் ஒண்ணு போட்டாங்க, அதுக்கு பிறகு எந்த பேச்சு மூச்சும் இல்லை, அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. பிரச்சார குழுவே பிரச்சனை குழு ஆயிடுச்சு. பிரச்சனை
அதனால இன்னொரு இந்த சிபிஐ என்கொயரி 2வது முறை போனதுக்கு பிறகு இன்னொரு தகவலும் அடிப்படுது. டெல்லியில அவருக்கு அழுத்தம் தராங்க. ஒண்ணு என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க, இல்லைன்னா தேர்தலை புறக்கணிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் வந்து அரசியல்னு வந்துட்டா எல்லோரையும் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கணும். பயப்பட்டா வரக்கூடாது. விஜய் ரொம்ப பயப்படுறாரா? தெரியல, அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஆனா அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா இது எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல அவர் எதுவுமே ஃபேஸ் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இறங்கி எதிர்த்து நிற்கணும். அவர் இன்னும் அந்த எதிர்ப்பு அரசியலுக்கு தயாரா இல்ல. திமுகவுக்கு சிஎம் சார் என் தொண்டர்களை தொடாதீங்க, முடிஞ்சா என்ன கை வச்சு பாருங்க அப்படின்னாரு. இப்ப மோடிக்கு அது மாதிரி ஒண்ணு விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அகில இந்திய அளவுல அது வந்து பிரபலியம் ஆயிருக்கும். ஏன்னா பின் வாங்கிட்டாரு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டதே இவங்க தானே. ஆமா, இவங்க தான். அதனால அந்த அதே ஒரு இம்மெச்சூர்டான டெசிஷன் தானே. இப்ப இதே தமிழ்நாடு போலீஸ் விசாரித்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆமா, அது வேற மாதிரி இருந்திருக்கும். இவர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பா இருந்திருக்காது. இது சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டாங்க. எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஜனநாயகன் பட விஷயத்திலேயே அவர் இன்னும் அவருடைய படத்துக்கே குரல் கொடுக்க மாட்டாரு. இவர் எங்க தமிழக உரிமைக்கு குரல் கொடுத்துருவாரு, இவர் எங்க ஆட்சி மாற்றத்தில் இந்த ஒரு விமர்சனத்தை சந்திக்கிறார். இப்ப நேற்று கூட நீங்க ஒரு நேர்காணல்ல பேசும்போது விஜயா எந்த விஜய்லாம் கேட்டீங்க. என்ன சார் இப்படி? இல்ல, அவர் களத்துல இல்லைங்கிறத சிம்பாலிக்கே சொன்னேன் நான். ஓகே, அவர் களத்துல இல்ல சார். அரசியல்ல நீங்க வந்து 1 மணி நேரம் பேசாம இருந்தீங்கன்னா கூட உங்களை மறந்துடுவாங்க. ஒரு நாள் பேசாம இருந்தீங்கன்னா நீங்க களத்திலேயே இல்லைன்றுவாங்க. இவர் மாசக்கணக்கா வந்து முடங்கி கிடந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் அவரை வந்து சீரியஸா எடுத்துப்பாங்க? இப்போ பார்க்கிற அறிகுறிகளை வச்சு என்ன தெரியுது? விஜய் அவர்கள் தேர்தலை சந்திப்பாரா, இல்ல சந்திச்சா அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது? ஏன்னா ஏற்கனவே நிறைய 20% காலம் இருக்கு. இப்ப நினைச்சா கூட அவர் களத்துல வேகமா இறங்கலாம். அவரிடத்துல ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு. அவர் மீது ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு அரசியல் கட்சியாக அனுபவம் வாய்ந்தவர்களை வைத்து அந்த கட்சியை முன்னெடுத்தால், அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு 4 பரிணாமங்கள் வேணும். தலைவருடைய மக்கள் ஈர்ப்பு, 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சி கட்டமைப்பு, கட்சியினுடைய சித்தாந்தங்கள். தலைவருக்கான ஈர்ப்பு இருக்கு. மிச்சம் 3 இல்ல. மிச்சம் 3மே இல்ல. அதான் ஒரு குயிக்கா, அது ஒன்றும் செய்ய முடியாத விஷயம் இல்லை. நினைச்சா 3-4 வாரங்கள் அதை செய்து விடலாம். செஞ்சு அரசியல் களத்தை. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல திண்டுக்கல்ல பாராளுமன்ற தேர்தலை ஜெயிச்சார்ல. திமுகவை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து ஜெயிச்சார் இல்லையா? ஆனா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த திமுகவில இருந்து பிளவுபட்டு ஒரு பாதி. இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு. இவருக்கு அந்த சினிமா பிரபலம் கை கொடுக்குது இருக்கும். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் எந்த தேர்தலையுமே விட்டு வைக்கல. இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு எல்லா தேர்தலையும் ஃபேஸ் பண்ணாரு. ஆனா இவர் இடைத்தேர்தல் போட்டியிடல, உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடல, நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடல. அவர் தயாராகணும், அவ்வளவுதான். இல்ல ரஜினிகாந்த் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கிறதுக்கு தெரியல, பார்ப்போம். அது இட்ஸ் டூ ஏர்லி டு பிரெடிக்ட். அதே போல நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று நள்ளிரவு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்திச்சு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட விவாதம் ஏதோ ஆலோசனை பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அவங்களுடைய தேர்தல் வியூகங்கள் போயிட்டு? குருமூர்த்தி பாவங்க, அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதிகபட்சம் போனா ஓபிஎஸ் ரொம்ப அழுகிறாருங்க, அவருக்கு ஒரு 2 சீட்டோ 3 சீட்டோ பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஒன்றை தவிர மிச்செல்லாம் பாஜகவை பலப்படுத்துகிற வேலைகளை பேசியிருப்பார். அதுதான் தனிப்பட்ட ரெக்வஸ்ட்னா அவர் என்றைக்குமே ஓபிஎஸ் மீது அதிக அக்கறை கொண்டவர். அது பலன் அளிக்குமா இன்னும்? ஏன்னா நேற்றைக்கு கூட சொல்றாரு, தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொன்னீங்களே, தை பிறந்துருச்சுன்னு கேட்டா இன்னும் தை மாசம் 20 நாள் இருக்குன்றாரு. பொறுமையா இருக்கலாம். மாசியில கேட்டீங்கன்னா நான் அடுத்த வருஷம் தை மாசத்தை சொன்னேன்னு சொல்லுவாரு. இல்ல அதுதான் பாவம், அவரு நொந்து போய் கிடக்குறாரு. நம்ம ஏன் அவரை போய் இது பண்ணணும்? இல்ல அவருக்காவது வந்து என்ன நடுவுல சில தகவல் வந்து சீட்டெல்லாம் கொடுத்து ஒண்ணு தாவேக்காவா திமுகவெல்லாம் கருத்து கேட்டாரு ஆதரவாளர்கள்ட்ட. அப்ப வைத்திலிங்கம்லாம் இருந்த காலகட்டத்தில் என்ன நீங்க கிளிஜோசியும் கேட்கலாம், சீட்டுக்குளிக்கு போட்டு பார்க்கலாம், எதா இருந்தாலும் இறுதி முடிவு அவர் தானே எடுக்கணும். சரி, இப்போ நீங்க உங்களை மாதிரி இருக்கிற மற்றவர்கள்லாம் அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா இந்த தேர்தலுக்குள்ள? அதனால எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தான் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கணும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும், ஆளுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று முழு முனைப்போடு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு விஜயனுடைய தாக்கம் எடுத்தீங்கன்னா வித்தியாசம், வாக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. 5000 வாக்குகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்கு வித்தியாசத்தையே மாத்திடும். ஜெயிக்கிறவன் தோத்துருவான், தோக்குறவன் ஜெயிச்சிருவான். 10,000 இருக்கிற இடத்துல வந்து போட்டியை கடுமையாக்கிரும். 10,000க்கு மேல இருந்தா வேணா ஒரு பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்லலாம். சென்ற முறை
5000 ஓட்டுக்கு கீழே ம். வென்ற தொகுதிகள் திமுகவுக்கு 40 தொகுதிகள். ஆமா. அடுத்து விஜயனுடைய வாக்குகள் ம். திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும், திமுகவுக்கு. அதிமுகவுக்கு ஓரளவுக்காவது பாதிப்புகள் இருக்கும். ம். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி இல்லாமல் ம். அந்த பப்ளிக் பர்செப்ஷன், ம். இது ஒரு பழைய அதிமுகவாக எல்லோரும் ஒருங்கிணைந்து விட்டார்கள், வாக்குகள் பெருசா இல்லாம இருக்கலாம், ம். கட்சி ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு முகம் தெரிந்தவர்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கிற போது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ம். எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து அரவணைத்து போகிறாரோ ம். அந்த அளவுக்கு அவரை முதலமைச்சராகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ம். அதனால இதற்கு வெற்றியை தேடிக்கொண்டாலும் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகள், அந்த வெற்றி பெற இயலாவிட்டாலும் அதற்கு காரணகர்த்தா இரண்டுமே எடப்பாடி பழனிசாமி தான். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும்ன்றது அவரே இன்னும் முழுசா விரும்பலையோ? நீங்க கிட்டத்தட்ட எல்லாரையும் சுத்தி சுத்தி இது பண்ணிட்டீங்க, விடுங்களா போதும். இல்ல, ஏன்னா யாரா இருந்தாலும் அப்படி விரும்பாம இருக்க மாட்டாங்க. ம். இன்னும் கொஞ்சம் சற்று கீழே இறங்கி வர்றதுக்கு ம். கத்துக்கணும். ஆனா பெரும்பாலும் நீங்க சொன்ன கணக்குல தாவேகா தனிச்சு நின்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். 2016 மக்கள் நல கூட்டணினால ஜெயலலிதா வெற்றி பெற்றது போல. அது கூட வேண்டாம். ம். இப்ப கோவையில் என்னாச்சுங்க, ம். கமலஹாசன் நின்னதுனால ம். ஆளுகிற அதிமுக எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றது. ஆமா. ஏன்னா அங்க கமலஹாசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருந்துச்சு. மற்ற இடங்கள்ல குறைச்சலா இருந்தது. ம். ம். அப்ப குறைவாக இருக்கிற இடங்கள்ல அது பெரிய தாக்கத்தை கொடுக்கல. அப்ப விஜய் ம். உன்னுடைய தாக்கம் தமிழகம் முழுவதும் இருக்கு. ஆமா. கொஞ்சம் இளைஞர்களா இருக்கிறாங்க, கமலஹாசனை விட அதிகமாக இருக்கு. ம். அந்த பாதிப்பையும் தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்றால் ம். அந்த பப்ளிக் பர்செப்ஷன், ம். எல்லோரும் ஒருங்கிணைந்து விட்டார்கள், ம். எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் அரவணைத்து செல்லுகிறார் என்று பல கோணங்களில் ம். அந்த ஒரு நல் அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்த வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்படுத்துவாரான்னு. கண்டிப்பா சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.